அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயின் ஆனா ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஓகேங்களா. எப்போ நான் சொல்றதாங்க, யூடியூப்ல இல்ல சோசியல் மீடியாஸ்ல இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக் யார் எதை கொடுத்தாலும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறது சேர்த்து தான். நீங்க அது என்ன அப்படின்னு ஆராய்ந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க சைட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓனா ஒருத்தர்கிட்ட கிளாஸ் போய் தான் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் ஓகே இது நல்லா ஒர்க் ஆகுது, இதன்படி ஒர்க் ஆகுது, அப்போ இதை நம்ம பயன்படுத்தலாம் பங்குச்சந்தைக்கு அப்படின்னு பயன்படுத்தணும். இன்னொருத்தர் கால்ஸ் கொடுக்குறாரு வாங்கி பண்றது, இன்னொருத்தர்கிட்ட மணி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னைக்குமே தப்பு. அப்புறம் இந்த நியூஸ் அங்கே வந்துடுச்சு, அந்த நியூஸால இது ஏறிடும், இதெல்லாம் எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸால இயங்கும். அதை சார்ந்து பயிற்சி எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, இன்னைக்கு 24,900 கால் 142 rupeesக்கு எபோ மேல சஸ்டெயினா நிஃப்டி ஏறும். அதே 142 rupeesக்கு கீழே சஸ்டெயினா நிஃப்டி இறங்கும். நான் இங்க என்ன சொல்றேன், நிஃப்டி ஏறும் தான் சொல்றேன். எந்த ஸ்ட்ரைக்கையும் நான் வாங்கவே வைங்கன்னு சொல்லல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இதுவோ இதை வைத்து நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இது சும்மா உங்களுடைய சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ. என்னடா இவர் மார்க்கெட்டுக்கெல்லாம் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இதை சொல்லி இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பிரிமியத்தில் சொல்றாரு இந்த விலைக்கு கீழே இருந்தால் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. அதே இந்த விலைக்கு மேலே இருந்தால் ஒரு விலையில போயிட்டு இதர் திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே கீழே வந்தா ஒரு விலையில திரும்பணும் டவுன் ஆகும். அது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1000 பாயிண்ட் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்குன்ற கால்குலேஷன், டோட்டல் கால்குலேஷன் நம்மகிட்ட இருக்கும். இதுல சில டைம் ஃபால்ஸா சும்மா மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி இப்படி இதுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். 42 மேல தான் இருக்குன்னு நினைச்சிருப்போம். அது ஃபால்ஸா இருக்கும், ஒரே கண்டில் விட்டுருவாங்க. கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல மேலே ஏறதுக்கான இதோட டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதுவும் நம்ம மேக்ஸ் அடிப்படையிலேயே கண்டுபிடிக்கணும். அப்போ ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரு சொல்றதையும் என்னைக்குமே நம்பாதீங்க. ஓகேங்களா. நீங்க இதான் திருக்குறள்ல இருக்கல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.